பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொல்றேன்னா, மகளிர் தினம் மகளிர் தினத்துக்காக தான் இந்த பொதுக்கூட்டம். எனக்கு மாநாடுன்னு ஒரு கூட்டத்தை பார்த்தா அப்படியேங்க ரொம்ப மாநாடு தான். மேலே ஏறி வரும்போது சொல்றாரு, யாரு கண்ணன், மத்திய மாவட்ட, பின்னாடி பாருங்க, நீங்க ஏன் அங்க போட்டு இங்க போட்டிருந்தாங்க, ஏன் காஞ்சிபுரத்தில் போட்டு இங்க மாநாடு போடுங்க, போடுவோம், அடுத்த தடவை போடுவோம் அப்படின்னு. ஏனென்றால் ஏன் இதெல்லாம் சொல்றேன், எங்களை அழைச்சா கூட்டணிக்கு அழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஒரு 7 பேர் இல்ல 9 பேர் கொண்ட குழுவில் 10 பேரோ 11 பேரோ யாருமா அமைக்கலாம். அந்த குழு எது கூட்டணி, நீங்க கூட்டணி குழுவா அப்படின்னு இல்ல, சுதீஷ் அவர்கள் தலைமை, LK சுதீஷ் அவர்கள் தலைமையில் என்னுடைய பொருளாளர் இளங்கோ அவர்கள், கொள்கை பொறுப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், தலைமை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள், யார் நீங்க முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய புரொஃபசர் ரவீந்திரன் அவர்கள், அதே போல மாவட்ட செயலாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் 7 பேரும் உட்கார்ந்துதான் 7 பேர் உட்கார்ந்துதான் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் யார் யார் என்று எனக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா எனக்கு வேலைகள் நிறைய இருக்கும். இதே வேலையில் வேட்பாளர் யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டியெல்லாம் உங்க உறுப்பினை விட்டுருக்கிறேன். எதற்கான அவங்கவுங்க மாவட்டத்தில் இன்னைக்கே 3 மணிக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் அதை கொடுங்க இதை கொடுங்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ, பேச தெரியாது, அவர் வளரிக்கிட்டே இருக்காரு. என்ன வளர்றேன், என் கட்சியை பத்தி எனக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும், இவ்வளவு தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கிழுகிறேன். ஏனென்றாலும் இவங்க சொல்லுவாங்களே, என் தொண்டர்களை இவங்களை வழி நடத்துனாங்க இவ்வளவு நாள் வரைக்கும். ஆக பத்திரிகை நண்பர்கள் உங்களை தரக்குறவாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்றேன். இவங்க சொல்றாங்களா, இல்ல அதுங்க இதுங்க, எப்படிங்க இப்படி போறாரா அப்படி போறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்ல சீட்டு கூட வாங்குறக்கா. எனக்கு சீட்டும் கூட வாங்கல, இது வாங்கல. இன்னைக்கு கூட்டணியை பத்தி பின்னாடி சொல்லணுமா இல்ல முதலே சொல்லணுமா? பின்னாடியே சொல்றேன். பின்னாடி சொன்னா அவங்களாம் போயிடும், பின்னாடி சொன்னாதான் இருப்பாங்க, முன்னாடி சொன்னா அவங்களாம் போயிடுவாங்கனாலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கணும். இல்லைன்னா விஜயகாந்த் கூட்டணியை பத்தி சொல்லுவாரா சொல்லு, நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமா கூட்டணியை பத்தி சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க இல்லையா? சொல்லாட்டி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போற, வழக்கம் போல குழப்பம் தான் இருக்கு. விஜயகாந்த் எனக்கு எந்த வித குழப்பமோ எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா எனக்கு ஒண்ணுலாம் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்னைக்கு அதாவது விவாத மேடைன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. சில பல, அதாவது விவாத மேடை, அந்த விவாத மேடையில் சில பல டிவியில் வைக்கிறாங்க. டிவின்னு தான் எனக்கு வருது, தமிழ்ல சொல்லலான்னு பார்த்தேன். அன்னை மொழி காப்பான திமொழியும் கற்போங்கிறனால தமிழ்ல எனக்கு வரல, திடீரென்று வரவில்லை, வேற ஒன்றும் இல்லை. டிவியில் சின்னத்திரைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், தமிழ்ல சொன்ன சின்னத்திரைம்பாங்க, டிவின்னு தானே உங்களுக்கு புரியும். ஆக டிவியில் இருக்கிறவங்கள விவாத மேடைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. விவாத மேடையில் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா ஷூட்கேஸ் கொடுக்கலாம், வருஷம் ஒவ்வொரு டிவிக்கும் எழுது. அதனால இவங்களும் எழுத மாட்டா, பத்திரிகை நம்பர் எழுத மாட்டாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது இந்த அம்மா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், கண்டிக்கிறேன், தவறு என்று. உண்மை எங்க விவாத மேடையில் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை ஏதாவது ஜெயலலிதாவை பத்தி 5 வருஷமா ஒரு 110 விதிகளை 385 இது பண்ணாங்களே, ஏதோ அறிக்கை 825 ரொம்ப பெருசா பேசுறாங்க.
என்ன நிறைவேற்றிருக்காங்கன்னு கேட்க வேண்டும். வேதமடையில் வச்சோமே அப்படிம்பாங்க. என்ன ஒரு நாள் வச்சுட்டு விட்டா போதுமா? அதாவது இவங்க பாருங்களேன், ஜெயலலிதா சொன்னார், அதான் அவசர செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி சும்மா போடுவாங்க. தேமுதிக உங்களை சொல்லுங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்ல சுட்கேஸ் வராட்டி என்ன பண்றது? அதற்கு பயம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கிற கட்சி சொல்ல மாட்டேன். அப்புறம் கட்சி சொல்லும் போது நான் ஏன் டிவியோ மற்ற பத்திரிகை நண்பர்களை குறை சொல்லணும்? எல்லாருமே ஜெயலலிதாவுக்கு இன்னும் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, துணிச்சல் வேணும். ஆம்பளை என்றால் துணிச்சல் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையே. இல்ல உங்க முதலாளிட்ட இருக்கணும். ஆம்பளை தானே உங்க முதலாளி, இல்ல பெண்களா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால்னா, இன்னைக்கு எல்லாரும் குனிஞ்சு கும்பிடுறாங்களே. என் மனைவி இது சொன்னபடி காஞ்சிபுரத்தில் சொன்னாங்களே, தைரியம் இருந்தால் உங்க வீட்டில் கூட நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். வீட்டு பொம்பளைகிட்ட நீ குனிஞ்சு கும்பிட்டு அம்மா சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே, உயிம்பீங்களே. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன் மக்களே. இவங்க ஜெயலலிதாவுக்கு சால்ராடிக்கு தான் லாயக்கானம். அதற்காகத்தான் இந்த கோளாறுகளை சொல்லுகிறேன். விஜயகாந்த் கோர்வையாக முதல்ல சொல்றேன், கோர்வையாக பேச தெரியாது விஜயகாந்துக்கும்பாங்க. எப்ப சொல்றீங்க அது இப்ப சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி சொல்ல பேச தெரியாது. முன்னாடி பேச நீங்களா தான் கோர்வை எழுதிக்கிறீங்க. அது அதற்காக நன்றி. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்? விஜயகாந்துக்கும் எனக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சண்டை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் தேவையில்லாத ஒரு சண்டை நீங்க எழுதுறீங்க. அந்த சண்டைக்கு என்ன கிடைச்சது? என்னுடைய தொண்டர்களாம் சிறைச்சாலைக்கு போனதான் மிச்சம். அதை திரும்ப போட்டதான் மிச்சம். அதனால நான் எந்த டிவிக்கும் எதற்கும் பேட்டி கொடுக்கல. என்கிட்ட பைட் எடுக்காதீங்கன்னு முதலே சொல்றேன். அது மாதிரி இப்பவும் சொல்றேன், என்கிட்ட பைட் எடுக்காதீங்க, நான் பைட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவார்டு போயிடும். சரி, அதுக்கு அடுத்தால் போல விஜயகாந்த் எங்கு போகிறார்? விஜயகாந்த் திமுகவுக்கு போகிறாரா? விஜயகாந்த் பாஜக போகிறார்? இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நான் எங்கேயோ போகிறேன். என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் மிக அழகாக வழி நடத்தி போகிறேன். எனது கட்சிக்காரர்கள் மிக அழகாக இருக்கிறார்களே, அவங்களே தான் எங்கு போகிறேன்னு கேட்கணும். நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் அவங்களே போய் கேட்கணும். அதை விட்டு விஜயகாந்துக்கு தெரியல. விஜயகாந்த் உடனே இவங்க ஒரு 4-2 பத்திரிக்கையாரங்க யார இவங்க, ஒருத்தவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட்டா, ஒருத்தர் திமுக. இவர் என்னங்க சொல்லவே மாட்டேங்கிறார். எந்த பக்கம் போறாரு, எந்த பக்கம் போறாருன்னு சொல்லணுமா? சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏனென்றால் இவங்க ஏதோ நம்ம டிவி ஒருத்தர் நீ சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னா உண்மை வரவேற்கிறேன். 3 பேர் பிடிக்கும்பாங்க, 3 பேர் பிடிக்காதம்பாங்க. இதைத்தான் நியூஸ் சேனல் பத்திரிகை நபர்களும் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. காரணம், இன்னைக்கு உங்களை எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகங்களும் உங்களை பத்தி எழுதுகிறார்களே, ஏன் ஜெயலலிதா பற்றி எழுதவில்லை தான் என்னுடைய கேள்வி. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே. ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள்? மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதோ டிவிக்கும் பத்திரிகைக்கும் சூட்கேஸ் கொடுக்கறான், மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. பயப்படாதீர்கள். எத்தனை நாளைக்கு தான் பயப்படுவேன் பார்த்துக் கொள்வோம். ஆக என்றால் நான் அந்த ஒரே நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஏன்னா வேகம் முடிக்க சொல்றாங்க சிலது. ஏனென்றால் எல்லா பெண்களும் நீங்க ஊருக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அதனால வேகமா முடிச்சிருவேன். நான் அதிக நேரம் பேச விரும்பல. இருந்தாலும் எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளவு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். தெளிவாக சொல்லி இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கைதுறீங்கல்ல, இவங்க என்ன சரி எதுக்காக அந்த 7 பேர் போட்டா 7 பேர் நேர்காணல் நான் பார்த்தேனே, அந்த நேர்காணல் பார்த்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டிய எனக்கு வேலைகள் நிறைய இருக்கு. நானே காஞ்சிபுரத்தில் கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமா? கிங்கா தான் இருக்கு. அங்கேயும் கேட்டேன். அதேபோல என் தொண்டர்களையும் கேட்டேன். மகளிரை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்தா அவங்களையும் கேட்டேன். இப்போ உங்களையும் கேட்கிறேன்.
இவ்வளவு பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாகத்தான் நிக்க போகிறேன் என்றால் என்ன? இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே, அங்க போவாரா பேரம்? நான் பேரம் பேசுற, பேரம் படியல, அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் பேசல, யாருக்கிட்டையும் நான் பேரம் பேசல. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நன்றி தான் சொன்னேன். தேடி யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்னை தேடி வந்தவர்களே, எனக்கு சொன்னவர்கள், அழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு தான் சொன்னேன். அதைத்தான் தேடி வந்தவர்கள் அழைத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அதைத்தான் நான் தேடி வந்தவர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் சிவகாமி முத்துக்குமார் அவர்களைத்தான் கேட்பேன். நான் தூங்க மாட்டேன். என்னுடைய மகளிரணி எல்லாரும் வீடு போய் சென்று விட்டார்களா என்று கேட்பேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய இது. இப்ப எல்லாருமே தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்லுவார் விஜயகாந்த்? தேர்தலை பத்தி இனிமே என்ன எழுத போறாங்களோ, என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். இனிமே என்ன எழுதுவாங்க, எது எழுதுவாங்க, எந்த கட்சி கூட்டணிம்பாங்க. ஏனென்றால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டிவி இருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிவி. அவங்கவுங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தா என் தொண்டர்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமே என்னுடைய அட்டைப்படமோ என்னுடைய புகைப்படமோ எதுவுமே போட மாட்டாங்க. விஜயகாந்தை பற்றி ஏதாவது இதை திரும்பி எழுதுவாங்க. ஏதாவது 7 பேர் ஏன் போட்டாரு, குழப்பம் படைகிறார் விஜயகாந்த் அப்படிம்பாங்க. நான் எந்த குழப்பம் அடையல. எனது கட்சி எப்படி இப்ப சொன்னேன், நீங்க உடனே வந்தீங்கல்ல, ஏன் வந்தீர்கள்? விஜயகாந்த் அழைத்தார் வரேன். அதே மாதிரி நான் வெள்ளம் முடிச்சிருந்தேன், வேகமா முடிச்சிருப்பாரு. அதற்காக என்ன விஜயகாந்த் வந்தாரு. யாரு தினமலர் இருக்கலாம், விஜயகாந்த் வந்தாருங்க. 10-15 நிமிஷத்துல அவர் போயிட்டாரு. 10-15 நிமிஷம் தான் பேசினார், அதுக்குள்ள போயிட்டாரு. அவர் லேட்டா தான் வந்தார். மனைவி தான் முதல்ல நம்ம எழுதிருப்பாங்க. நான் பதில் சொல்லணும், பதில் சொல்றதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு என்னத்தை பண்றதுன்னு பேசாம இருந்துக்கிறது. ஏனென்றால் பதில் சொல்லி என்ன ஆகிறது? பதில் சொல்றது தைரியம் தான் புருஷ லட்சணம். நான் உங்களை சொல்லவில்லைங்கிறார் வைகா. ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தைரியமாக சொன்ன, தவறு இருந்தால் தவறு, தப்பு இருந்தால் தப்பு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து என்று உங்க எல்லாரும் விடைபட்டு மீண்டும் சொல்லுகிறேன். மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.